மனிதநேயத்துக்கு இன்னொரு பெயர் தான் அன்பு. அந்த அன்பை யாரிடத்தில் எந்த அளவுக்கு செலுத்த வேண்டும், எந்த இடத்தில் செலுத்த வேண்டும் என்று வழிநடத்துவது அறிவு. எல்லார்ட்டையும் அன்பு செய்து கொண்டிருக்க கூடாது. குடிகாரன்ட்ட போய் அன்பு செய்யலாமா? குடிச்சிட்டு வரான், எனக்கு திருக்குறள் தெரியுங்கிறதுக்காக, நான் கல்லுண்ணாமை அதிகாரம் படிச்சிருக்கேங்கிற காரணத்துக்காக அவனை நிறுத்தி, தம்பி, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் யாரு? அவன் முதல்ல திருவள்ளுவரே தெரியல, அப்புறம் அவர் என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டா இல்லை. திருவள்ளுவர் திருக்குறள் 1330 எழுதியிருக்காருப்பா. 1330 எழுதினாரா? அவர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமாப்பா? கல்லுண்ணா போழ்தில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கொல் உண்டதன் சோர்வுன்னு எழுதியிருக்காருப்பா. தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்ல, தமிழ்ல தான்டா சொன்னேன். எந்த தமிழான்னு தெரியாது, என்ன சொல்றாரு? கரெக்டா சொல்லு. டே, குடிக்க போறியடா, குடிச்சிட்டு வர்ற ஒருத்தன் அங்கே மட்டையா ரோட்டில் கிடக்குறானடா, சாக்கடைக்கு பக்கத்தில், நாயும் பண்ணியும் அவன் பக்கத்தில் நிற்குதடா. குடிச்சிட்டு வந்தவன் இப்படி நாயும் பண்ணியும் அவமதிக்கிற அளவுக்கு கிடக்குறானடா, நீ குடிக்கிறதுக்கு போறியடா. இந்த குடிச்சு மட்டையா கிடக்கிறவனை பார்க்குற போது, குடிச்சிட்டு வரையில நாமளும் இப்படித்தானே கேவலப்பட்டு கிடப்போங்கிற அறிவு உனக்கு வரலையா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. குடிச்சா மயங்கிதான் விழுவோங்கிறது திருவள்ளுவருக்கு எப்படி தெரியும்? அவர் குடிச்சிருக்கிறாரா சார்? அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இங்கிலீஷு என்ன, எப்பவுமே குடிச்சிட்டாங்கன்னா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அறிவுள்ளவன் திருக்குறளை படிப்பதற்கு அறிவு வேண்டும். ஆனால் அந்த திருக்குறளை எவனிடத்தில், எந்த நேரத்தில், எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு அறிவு வேண்டும். வாசிப்பதற்கும் அறிவு வேண்டும், அதை போதிப்பதற்கும் அறிவு வேண்டும், எந்த ஆளிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கும் அறிவு வேண்டும். அல்ல, அறிவை பெருக்குவோம், அன்புடன் அழைக்கும். இந்த கூட்டத்தை பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஆங்கிலத்தில் கேதரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, க்ரௌடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழில் சொன்னீங்கன்னா கேதரிங் அப்படிங்கிறத கூட்டம் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம், க்ரௌட் அப்படிங்கிறத கும்பல் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். ஒரு கேதரிங் இருக்கிற இடத்துல தான் அன்பும் வேலை பார்க்கும், அறிவும் வேலை பார்க்கும். க்ரௌடு இருக்கிற இடத்துல அன்பும் வேலை பார்க்காது, அறிவும் வேலை பார்க்காது. வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, சில ஊரில் நான் பார்த்துருக்கேன், அப்படி அங்கே கார்லேருந்து இறங்கி வரையில் 2 பேர் பேசிட்டு, மாப்பிள்ளை ஃபேன்லாம் போட்டிருக்காங்கடா, கொஞ்ச நேரம் காத்தாட உட்காந்துட்டு போவோம். எது பேச்சு நடக்கிற இடத்துல அவர் காத்தாட வந்து உட்கார வர்றார். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஆஸ் ஏ டீச்சர், ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் 34 இயர்ஸ் சர்வீஸ் போட்டதுனால சொல்கிறேன். எங்கள் கல்விக்கூடங்களிலே அட்டெண்டன்ஸ் தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. 75% அட்டெண்டன்ஸ் போட்டால் அவன் பரீட்சை எழுதலாம், ரூல். 75%க்கு கீழே அட்டெண்டன்ஸ் போட்டால் அவன் பரீட்சை எழுத முடியாது. இதை மாதிரி ஒரு மடத்தனமான ரூல் உலகத்தில் உண்டா? என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க சார். 75% இல்லை சார், 100% அவன் அட்டெண்டன்ஸ் போட்டாலும் அட்டென்டிவாக இல்லாமல் இருந்தான்னா என்ன சார்? ரூல் படி அவன் பரீட்சை எழுதலாம். ஏன்னா அவன் 75% அட்டெண்டன்ஸ் போட்டான், 100% அட்டெண்டன்ஸ் போட்டுட்டான். அக்கார்டிங் டு த ரூல் ஹீ கேன் சிட் ஃபார் தி எக்ஸாமினேஷன்.
ஆனால் அவன் அட்டென்டிவாகவே இல்லை. ஏன்ட்ட கேட்டானே, வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் கேட்டானே, 1970 ஜூன் மாதம் வேலைக்கு சேர்ந்தேன். 3வது நாள் கேட்டான் ஒரு பையன். 45 நிமிஷம் வகுப்பு நடத்திட்டு, மை டியர் பாய்ஸ், அப்போ பாய்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, கேர்ள்ஸ் கிடையாது எங்கள் காலேஜில். நான் ரிட்டையர் ஆன பிறகு கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை. கோ எஜுகேஷன் அப்படின்ட்டான். அப்புறம் கோ எஜுகேஷன் வந்த பிறகு 2-3 மாதம் கழித்து நான் காலேஜுக்கு விசிட் பண்ணுற போது பிரின்ஸிபல்கிட்ட கேட்டேன், கோ எஜுகேஷன் வந்த பிறகு எப்படி சார் இருக்குது, கோ எஜுகேஷன் வந்த பிறகு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 2ல் 1 தான் இருக்க முடியும்ட்டார். எது ஒன்று கோ எஜுகேஷன் இருக்கும், இல்லைன்னா எஜுகேஷன் இருக்கும். கோ எஜுகேஷன் இருக்கிற இடத்துல எப்படி சார் எஜுகேஷன் இருக்கும் சார்? 1970 டிசிப்ளின்டு காலேஜ், ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். பிரின்சிபல் ஒரு டெரர். ஏதாவது தப்பு தண்டா பண்ணால் டக்குன்னு சீட்டை கழித்து அனுப்பிச்சிடுவார். டிசி தயவு தாட்சணியம் இல்லாமல் டிசி கழிச்சிருவார். அந்த காலேஜில் கேட்குறான், சார் 45 மினிட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு, மை டியர் பாய்ஸ் எனி டவுட்ஸ் அப்படின்னு. சார் ஐ காட் ஏ டவுட். வெரி குட், கமான், வாட்ஸ் எ டவுட்? எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்கிறான். இதில் கொடுமை என்ன தெரியுமா? வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் 34 வருஷம் வேலை பார்க்கணும் சர்வீஸு. 3வது நாள் அவனுக்கு கியூரியாசிட்டி என்னன்னா, எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்க? என்னுடைய அறிவு எப்படி? நான் கோவப்படல. அந்த பையன் மேலே எனக்கு அபரிமிதமான அன்பு. ஏன்னா என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறான். என்னைய டீச்சராக நினைக்காம என்னை ஒரு நண்பனாக நினைக்கிறான். அன்பாக கேட்குறான், எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்கன்னா. நான் அறிவாக பதில் சொன்னேன், ராஜா நீ செகண்ட் இயர் தானே படிக்கிற? ஆமாம் சார். ஃபஸ்ட் இயரில் எத்தனை சப்ஜெக்ட் எழுதுனேன்? 6 சப்ஜெக்ட் எழுதுனேன் சார். எத்தனை சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சுருக்க? 4 சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சுருக்கேன் சார். ஓ, 6ல் 4 அரியர்ஸா? வெரி குட். இப்போ நான் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு தானே நீ கேள்வி கேட்குற? ஆமாம் சார். நீ எப்போ அந்த 4 அரியர்ஸையும் கிளியர் பண்ணுறியோ அப்போ நான் ரிட்டையர் ஆவேன். அவன் ஃப்ரெண்டே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு, சார் அப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சார்ன்றான். இவன் என்னைக்கு கிளியர் பண்ண? சார் நீங்கள் சிரஞ்சீவி சார், அனுமார் மாதிரி, மார்க்கண்டேயன் மாதிரி நீங்கள் சிரஞ்சீவின்ட்டான். சார் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் எ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் I didn't get angry. I didn't ask the student to get out of my class. இன்னொன்று சொல்கிறேன் மேடம், இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ்னா தேங்க்யூ வெரி மச்னு போடுவோம். அதில் பக்கத்தில் இருக்க 10 பேரும், சார் நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம், நாங்கள் போக வேண்டாமா அம்மா. அப்புறம் யாருக்கு பாடம் நடத்துறது? நான் சொல்கிற புரியுதுங்களா? எந்த மனிதன் நம்மை சீண்டினாலும், எந்த மனிதன் நம்மை தீண்டினாலும், எந்த மனிதன் நம்மை ஏளனப்படுத்தினாலும், எந்த மனிதன் நம்மை கேவலப்படுத்தினாலும், அவனிடத்திலும் அன்பு செலுத்த நமக்கு தெரியுமானால், அவன் விளைவிக்கிற எந்த சோகத்தையும் அறிவினால் நம்மால் சமாளிக்க முடியும். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமன் ராவணனிடத்திலே சொன்னது அன்பல்ல, அறிவு. அது அன்பல்ல, அறிவு. 2 காரணம். நிராயுதபாணியா நிற்கிறவனை ஜெயிச்சா என்ன பெருமை வரப்போறது ராமனுக்கு? இன்னொரு அறிவு தீட்சை நியம் என்ன? ஐ வில் கிவ் ஹிம் அனதர் சான்ஸ். இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த இன்டர்மீடியட் டயத்தில் அவன் திருந்திட்டான்னா வெல் அண்ட் குட். அல்ல, அன்பு செலுத்துவது என்பது இப்படி வைப்போம். அறிவை வளர்த்து கொள்வது என்பது அன்பு செலுத்துவதற்காக, அன்பை சரியாக செலுத்துவதற்காக. இதுதான் என்னோட பேச்சினுடைய. இப்போ எனக்கு டைமை பார்த்துக்கிட்டே பேசணும். இப்போ அறிவுங்கிறது மூளை சம்பந்தப்பட்டது, அன்புங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது. இந்த மூளையும் மனமும் செழுமையாக இருப்பதற்கு உதவி செய்கிற கருவி புத்தகம். சரியா? நான் சொல்ற பாயிண்ட் புத்தக திருவிழாங்கிறதுனால
மூளையையும் மனதையும் செழுமையாக வறுமைப்படாமல் வைத்துக் கொள்வதற்கு அடிப்படை கருவி புத்தகம். அதனாலதான் ஸ்டாலின் குணசேகரன் பேசுகிற போது, ஒரு காலத்தில் புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்றால் மும்பைக்கும் சென்னைக்கும் போக வேண்டும், இப்பொழுது புத்தக திருவிழாக்களின் மூலமாக நம்மை நோக்கி படையெடுத்து வருகின்றன. படையெடுத்து வந்தால் என்ன நிகழும்? ஈரானுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? என்னங்க, ஈரானுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அப்ப படையெடுத்து வந்தால் ஒரு சைடுக்கு அழிவு வரும் அல்லவா? படையெடுப்பு என்றால் ஒரு சைடு அழிஞ்சுதானே போகணும். வெற்றி என்றால் ஒரு பக்கம் தோற்றுத்தானே ஆக வேண்டும். இது அப்படிப்பட்ட ஆயுதம் அல்ல, இது அப்படிப்பட்ட படையெடுப்பு அல்ல. வாசிக்கிறவனுடைய மனசிலே இருக்கக்கூடிய அறியாமை என்கிற பகைவனை அழிக்கிற படை. வாசிக்கிற மனிதனுடைய மனசிலே இருக்கக்கூடிய அன்பின்மை, வெறித்தனத்தை அழிக்கிற படை. இந்த மூளைக்கும் மனதுக்கும் செழுமை கொடுப்பது புத்தகம். எந்தெந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தணும், எந்தெந்த நேரத்தில் அன்பை பயன்படுத்தணும்னு தெரியணும். இப்போ மாவட்ட ஆட்சியர், நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, டயர்டாக தான் இருக்கிறீங்க, இந்த முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. இங்கே பேசுகிறவங்க அதாவது சபை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ பதவி பெரிய விஷயம் இல்லை, சபை நாகரிகம் தான் பெரியது. இப்போ இவங்க 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க குழந்தை, சின்ன குழந்தை அம்மானு ஓடி வருது. ஆனால் அந்த குழந்தைய தூக்கி 12 கிலோ, எது குழந்தை வெயிட்டு 12 கிலோ, இரத்த நாளங்களின் தொகுப்பு, எலும்பு, சதை. இன்றைக்கு 6 வயது குழந்தையாக இருக்கிற இந்த பிஞ்சு இன்னும் 60 ஆண்டுகள் கழித்து கிழவியாகிவிடும். அது கிழவியாகிவிட்டால் நான் அதை விட கிழவியாகிவிடுவேன். அப்போது நான் போகிற போது அம்மா என்று ஓடி வருமா? புத்தி உள்ள யாராவது இப்படி சிந்திப்பாங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனா சிந்திச்சதெல்லாம் கரெக்டு. சின்ன குழந்தை, ரத்த நாளம், எலும்பு, மஜ்ஜை எல்லாம் கரெக்ட். 60 வருஷம் கழிச்சு கிளவி ஆயிரும், கரெக்ட். ஆனா குழந்தை ஓடி வருதுன்னா பெத்த தாய் எவ்வளவு களைப்பா இருந்தாலும் ஐயா என் ராசாத்தின்னு தூக்கி முத்தம் கொடுக்குறா பாருங்க. அங்கே அன்பை மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய அறிவை பயன்படுத்தக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா அது அறிவா அன்பா? அன்பு, 100க்கு 100 அன்பு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் கண்ட போது எல்லாம் வாடினேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, எப்ப பார்த்தாலும். வீடுதோர் இறந்தும் பசியராது வெற்று வயிறராய் படக்கும் ஏழையை கண்டு மனம் பதைத்தேன். 10 வீட்டில் போய் கையேந்தி இருக்கான், யாரும் போடல. வெறும் வயித்தோட புள்ள படுத்து கிடக்குது. 10 வீட்டில் பிச்சை கேட்டிருக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு மனம் பதைக்குதுங்கிறார். யாரு? வள்ளலார். நம்ம எதுக்கெல்லாம் பதைப்போம்? நம்ம எதுக்கெல்லாம துடிப்போம்? 5000 ரூபா பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, துடிப்போம். சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய், சார் பஸ்ஸில் ஏறினேன் சார், டக்குன்னு பிக் பாக்கெட். அவர் இப்போதான் ஏன் பாக்கெட் அடித்தாங்க? அவர் பாக்கெட் அடிச்சுட்டாங்க. பணம் போனால் பதைப்போம். என் பையன் எனக்கு அடங்கலைன்னா பதைப்போம். என் மனைவி நான் சொல்கிறத கேட்கலைன்னா இழைப்போம். ஆனால் வள்ளலார் எதுக்கெல்லாம் பதைச்சிருக்கார், எதுக்கெல்லாம் வாடி இருக்கிறார், எதுக்கெல்லாம் இழைச்சிருக்கிறார் பாருங்களேன். நீண்ட நோயோடு கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கிற போது உள்ளம் இழைத்தேன்கிறார். நீண்ட நோயினா கிரானிக் டிசீஸ்.
கிரானிக் டிசீஸ். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பாதம் தொட்டு கேட்கிறேன், நம்ம கார்ல போய்கிட்டு இருக்கல ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் அடிச்சுக்கிட்டு வேகமா வந்ததுன்னா நம்மில் எத்தனை பேர் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி நல்லபடியாக இறைவன் அருளால் பிழைத்து மீண்டு வர வேண்டும் என்று எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுவோம்? 1 2 நான் என்ன ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் கை தூக்குறோம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல 4 பேர் தான் சார் கை தூக்குனாங்க. நான் 1 2ன்னு என்ன ஆரம்பிச்சோன்னா ஒரு ஆள் 2 கையும் தூக்குறார். ஏன்னு கேட்டேன், 2 ஆம்புலன்ஸ். அதான் சார் வேணும். யாரா இருந்தா என்னங்க, யாரா இருந்தா என்னங்க, நோயில் கஷ்டப்படுகிறவனை பார்த்து இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லபடியா எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணா எனக்கு நோய் வர்ற போது எனக்காக ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுவான்ல, என்னங்க, கிவ் அண்ட் டேக் தானே. எல்லாம் யோசிச்சு பாருங்க. வள்ளலார் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி. அன்பு, சரியா? அதே பயிரை வச்சு அறிவு. ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் என்ன சொன்னார்? செடிகளுக்கும் உயிர் இருக்கிறதுன்னார். அது அன்பா அறிவா? அது அறிவு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது அன்பு. அப்போ நமக்கு வள்ளலாரும் வேண்டும், நமக்கு ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். அன்பும் வேண்டும், அறிவும் வேண்டும். முடிந்தால் அன்பும் அறிவும் வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? ராமானுஜ பெரியவர் வைஷ்ணவத்தில் திருக்கோஷ்டியூர்லே குருநாதர் அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறார். ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை அவருடைய செவியிலே ஓதிவிட்டு, இந்த மந்திரத்தை உனக்கு மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும், இது பிறருக்கு சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய், இது கண்டிஷன். இப்போ கார்த்திக் ராஜாட்ட சொல்கிறேன், இந்த புத்தகத்தை படித்தேன்னா நீ மட்டும்தான் ரசிக்கணும், மேடையிலெல்லாம் ஏறி கண்ட பயல்கிட்டையும் படித்ததெல்லாம் சொல்லப்படாது, புரியுதா? அப்படி சொன்ன இந்த புத்தகத்தோடு செத்து போவார் அப்படின்னு சொன்னேன்னு வைங்க. நான் மனுஷனா? அப்படி ஒரு குருநாதர் சொல்லியிருக்கார். இந்த மந்திரத்தை நீ மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். உச்சரித்தால் நீ நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாய், பிறருக்கு சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு குருநாதர் சொன்ன பிறகு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று அந்த ஊரை முழுவதும் கூட்டி ஓம் நமோ நாராயணாய மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாரையும் அந்த மந்திரத்தை சொல்ல வச்சு, அப்போ குரு கேட்டார், ஏப்பா நான் இவ்வளவு சொன்னேன், நீ நரகத்துக்கு தான் போற, நான் வேற ஆளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அப்ப ராமானுஜர் சொன்னார், மாற்று மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு இந்த மந்திரத்தின் சொல்லுவதன் மூலமாக நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை, இவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள் அல்லவா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் அன்பு.